ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய தந்தை அதிக அளவில் கடன் பெற்று அதை அடைக்காத நிலையில் மரணமாகிவிட்டார்கள். அந்த கடன் சுமையோடு ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு வருகிறார்கள். எனக்கு ஒரே ஒரு பேரித்தம் தோப்பு இருக்கிறது, அதிலிருந்து பல வருடங்கள் அறுவடை செய்து அதனுடைய பேரித்தங் கனிகளை நான் கடனாளிகளுக்கு தந்தாலும் கூட கடனை அடைக்க முடியாது, அந்த அளவிற்கு பெரிய அளவில் கடன் இருக்கிறது. எனவே யார் யாருக்கு என்னுடைய தந்தை கடன் தர வேண்டுமோ அவர்களை அழைத்து அவர்களிடத்திலே நீங்கள் கொஞ்சம் பரிந்து பேசுங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி, யாருக்கெல்லாம் நீ கடன் தர வேண்டுமோ அவர்கள் அனைவரையும் அழைத்து வாரும் என்பதாக சொன்னார்கள். அனைவரும் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரின் நிலையை எடுத்து சொல்லி, நீங்கள் கொஞ்சம் கடனை குறைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதாக சொன்னார்கள். ஆனால் அவர்கள் யாருமே அதை தள்ளுபடி செய்வதற்கோ குறைத்துக் கொள்வதற்கோ தயார் நிலையில் இல்லை. தயார் நிலையில் இல்லை என்று சொன்னால் அவர்களை நிர்பந்தம் செய்ய முடியாது. எனவே ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய பேரித்தம் தோட்டத்திற்கு என்னை நாளை அழைத்து செல் என்பதாக சொன்னார்கள். பிறகு அடுத்த நாள் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு தன்னுடைய பேரித்தம் தோட்டத்திற்கு செல்கிறார்கள். அங்கே சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம் பழங்களை அறுவடை செய்து ஒரு இடத்திலே கொட்டி உலர வைப்பார்கள் அல்லவா, அந்த களம், அதை நபி அவர்கள் சுற்றி சுற்றி வருகிறார்கள். ஏதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய நிலையில். பிறகு ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், இப்போது இந்த இடத்தில் பேரித்தம் கனிகளை அறுவடை செய்து கொட்டி வையுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். பிறகு ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேரித்தம் கனிகளை அறுவடை செய்து உலர வைக்கப்படக்கூடிய இடத்திலே கொட்டி வைத்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கொடுக்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், இப்போது கடனாளிகள் அனைவரையும் அழையுங்கள், அதிலிருந்து எடுத்து எடுத்து கடனை அடைத்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். இருக்கிற கனிகள் கொஞ்சம் தான், ஆனால் கடன் பெற வேண்டியவர்களும் அதிகம். நபி அவர்கள் சொன்னார்களே என்பதற்காக வேண்டி கடனாளிகள் அனைவரும் அழைக்கப்படுகிறார்கள். எல்லோரும் வந்ததற்கு பிறகு அதிலிருந்து பேரித்தம் கனிகளை அளந்து அளந்து தருகிறார்கள். தந்தால் வந்தவர்கள் அனைவரும் தன்னுடைய கடனை பெற்றுக்கொண்டு திரும்பி விட்டார்கள். பேரித்தம் கனிகள் மீதம் இருக்கிறது. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டவர்களாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லோருக்குமான கடனை அடைத்து விட்டேன், என்றாலும் மீதம் இருக்கிறது. ஏறக்குறைய 17 வஸக் பேரித்தம் கனிகள் மீதம் இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை உன்னுடைய குடும்பத்தாருக்காக வேண்டி எடுத்து சென்று விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். இந்த அற்புத செயலை கண்டு ஆச்சரியப்பட்டவர்களாய் அந்த 17 வஸக் பேரித்தம் கனிகளை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து சென்ற செய்தியை ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே சொல்லுகிறார்.